இந்த விஷயத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சில காரியத்தை குறித்து நம்ம அந்த காரியம் எவ்வளவு பெருசு இந்த மாதிரி நம்ம யோசனைக்கு போகவே கூடாது. அப்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால நிற்கவே முடியாது. அதான் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை குறித்து நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பா முன்னாடி போக மாட்டோம். நம்ம என்னதான் வருவோம் தெரியுமா? அந்த பிரச்சனையில நிற்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லை, நம்ம பின்னாடி தான் வருவோம், நம்ம முன்னாடி போக முடியாது. ஏன்னா நம்ம பிரச்சனை எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கிற பணத்தை விட, நம்மகிட்ட இருக்கிற சூழ்நிலையை விட, நம்மகிட்ட இருக்கிற அறிவை விட நம்ம சந்திக்க போகிற பிரச்சனை எப்பவுமே பெருசா தான் இருக்கும். ஏன்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறது பெருசா இருக்கிறதுனால கர்த்தர் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து, பெரிய சூழ்நிலைகளை கொடுத்து நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுதான் ஆண்டவர் சீடர்களிடத்துல சொல்லும் போது கூட சொல்லி அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பேசணும்னு அந்த நேரத்துல உங்களுக்கு வெளிப்படும். உங்களை ராஜாக்களுக்கு முன்னாக அந்த மனுஷங்களுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் விடும்போது நீங்க ஒன்னும் ப்ரிப்பரேஷன் ஆயிட்டெல்லாம் போய் நிக்காதீங்க. என்ன பண்ணலாம், எப்படி கேஸ் கட்டல எழுதலாம், எப்படி அவங்கள இது பண்ணலாம், எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்க பிளாங்கா நீங்க போய் நில்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க பொய் சொல்ல போறது இல்லை. நீங்க என்னதான் பேச போறீங்க சொல்லுவோம், நம்ம உண்மையா தான் பேச போறோம். அதனால நீங்க பேச வேண்டியதா அந்த நேரத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்றேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இதுல நீங்க கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்க வந்தே இருக்கணும். நீங்க இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பிரச்சனையை குறித்து நீங்க நோண்டிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பலவீனத்தை குறித்து என்ன பண்ணுவோம்னா போய் கேட்டுட்டே இருப்போம். நம்ம எங்கெல்லாம் கேட்க முடியுமோ அங்கெல்லாம் கேட்போம். இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும். இப்போ எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப வசதியாகி போயிடுச்சு. இப்பெல்லாம் டாக்டர்கிட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை, மனுஷங்கள்ட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கூகுள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள்கிட்டையும் ஏஐட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான். இல்லைன்னா சிரி தானே, கரெக்டு தானே? ஆமா, சிரின்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லு சிரி, இந்த மாதிரி கேட்டோம்னா அது ஃபுல்லாக அதனுடைய மெமரியில் ஏற்று வச்சது எல்லாம் சொல்லும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப லைட்டா தலைவலிக்கிறது மாதிரி இருக்குது, இந்த தலைவலி என்ன எதனால வந்திருக்கும் சொல்லுங்க சிரி, இல்ல சொல்லுங்க கூகுள் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா அது சொல்லும். இந்த தலைவலி உள்ளுக்குள்ள கேன்சர் கட்டி கூட இருக்கலாம், அதனால கூட இந்த தலைவலி வரும். சும்மா ரெஸ்ட்லெஸ் கூட தலைவலி வரும். ஒரு டீ குடிங்க சரியாகும், அது முடியலன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுங்க சரியாகும்.